வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் புது மாதிரியாக, அதாவது சோறு யூஸ் பண்ணி. அது எப்படி செய்யலாம்? கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாம். இப்போ நான் வந்து கோதுமை மாவில் செய்வேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பண்ண சொல்லலாம். 1 கப்பு சோறு, 1 கப்பு சோத்துக்கு 2 கப்பு மாவு யூஸ் பண்ணுவேன். இந்த சோறு வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். ஃபைனா கண்ணாடி போல காதல் உன்னை காட்ட கண்ணால நீயும் நூல விட்டு பார்க்க ஃபைனா அரைச்சி வச்சிருங்க. சதா சதா சந்தோஷமாகிறேன். 2 கப்பு மாவு சேர்க்கறதுனால நான் 1 கப்பு சோறு சேர்த்துட்டேன். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டேன். நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சக்கரை போட்டாச்சு. சக்கரை போட்டாலும் ஒரு கலர் நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம சோறில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால இதில் உள்ள தண்ணியே போதும். சப்பாத்தி கல்ல கொஞ்சம் மாவு போட்டு மறவாத குழந்தை போல உசுரே ஊறுகின்றதே. கணக்கில்லாம வந்துவிடும் காதல் குழப்பம் சேதி அல்லவோ. வெள்ளாட்டு மேல பட்டு பூச்சி போல ஆடான ஒன்னாள துள்ளுறேன். வாசத்தாலும் நால நாளும் நூறாகிறேன். மற்றொரு நடக்கு அதே மாதிரி இந்த சைடு ஆயில் ஆக்டிவேட் பண்ணிட்டு 2 சைடும் கட்டிட்டு கொஞ்சம் மாவு நம்ம பப்ஸுக்கு செய்ய மெத்தட் இதை வச்சு இது மாதிரி எல்லா இது மாதிரி செஞ்சு வச்சிடலாம். அடுத்தது இப்போ சப்பாத்திக்கு தேவையான முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலை, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கான தேவை உப்பு, ஒரு 1/2 மூடி தேங்காய். பெருஞ்சீரகத்தை வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி தேங்காயும் வதக்கி அரைச்சா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகும். இப்போ எண்ணெய் காஞ்சோங்க இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம்
இந்த வெங்காயம் நல்லா வதக்கட்டான். மயிலாஞ்சி மாமேவும் மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேடி எனாஞ்சி கண்ணாடி போல காதல் உன்னை காட்ட பார்த்து நிற்கிறேன். கண்ணால நீயும் நூலை விட்டு பார்க்க காத்தாடியாக நானும் சுத்துறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகராவும் வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேடி எனாஞ்சி கோயில் மணியோச கொலுசோட கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல உசுரே ஊறுகின்றதே. வெள்ளப்பூ கூட வெள்ளை நிலவாக தெரியும் கோலம் என்னவோ. கணக்கில்லாம வந்துவிடும் காதல் குழப்பம் சேதி அல்லவோ. அழகா நீ பேசும் தமிழ தெரிஞ்ச ஓடாதோ கவலை. ஒரு நாள் தாலாட்டுவேனே மனக்கூட்டுல. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவும் மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேடி எனாஞ்சி பல்லாக்கு போல நீயும் என்ன தூக்கி தேசாதி தேசம் போக எண்ணுற. வெள்ளாட்டு மேல பட்டு பூச்சி போல ஆளான ஒன்னாள துள்ளுறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகரி உன் வாசத்தாலும் நால நானும் மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி கையோடோ காலோடோ சேப்பேனே உனாஞ்சி. இது சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முட்டை அப்படியே முட்டை நல்லா வெந்து கிடைக்கும். நமக்கு முட்டை கொஞ்சம் ரெடி. இப்போ நம்முடைய சோறுலையும் சப்பாத்தியும் முட்டை குருமாவும் ரெடி. இந்த கொஞ்சம் முட்டை உடையாமல் இருக்குது பாருங்க. சிம்மில் வச்சு வச்சாலும் முட்டை நமக்கு உடையாமல் கிடைக்கும். சரிங்களா? இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு, நூல் புட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த முட்டை குருமா. தேங்க்யூ பஸ்.